السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி சமூக நீதியை நிலைநாட்டிய இஸ்லாம் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்துக்கு வழங்கிய மாபெரும் அருள் இந்த இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியாகும். இந்த மார்க்க நெறி சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சகோதரத்துவத்தையும் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சமூக நீதியை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நாம் வாழும் இந்த அறிவியல் நூற்றாண்டு காலத்தில் கூட நீதி, ஆளுக்கு ஒரு நீதியும் வலியோர்கள் எளியோர்களை அடக்கி ஆள்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மனித சமூகத்துக்கு அந்த சமூக நீதியை கற்றுத்தந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நீதியை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுஸிகும் அவ் வாலிதைனி வல் அக்ரபீன். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கோ பெற்றோருக்கோ உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராகவும் அல்லாஹுக்கு சாட்சி கூறுபவராகவும் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கட்டளையிடுகிறார். நீதியானது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பெற்றோருக்கோ உறவினருக்கோ யாராக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் அல்லாஹுக்கு சாட்சி கூறக்கூடியவர்களாகவும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்துக்கு நீதியை பற்றி வலியுறுத்தி கூறுகிறார். அல்லாஹுடைய தூதர் அந்த நீதியை தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிலைநாட்டி காட்டினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் மிக பெரும் ஒரு ஆட்சி தலைவராக மாறுகிறார்கள். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்பட்டபின் அந்த அரபு சமூகம் முழுவதும் இஸ்லாமை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறது. அல்லாஹுடைய தூதர் மிக பெரும் இஸ்லாமிய பேரரசை நிறுவுகிறார்கள். அதனுடைய ஆட்சி தலைவராக உருவெடுக்கிறார்கள். அத்தகைய அந்த ஹிஜ்ரி 8 நடந்த சம்பவத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 3486 செய்தி. மக்காவில் மக்சூமி குலத்தைச் சேர்ந்த குறைசி சமூகத்தில் மிக ஒரு குடும்பத்தின் பெயர் மக்சூமி. அந்த பிரிவை சேர்ந்த ஒரு உயர் குலத்த பெண்மணி திருடி விட்டாள் என்கின்ற செய்தி மக்கா குறைசிகளுக்கு மிக பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது. இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்தின்படி திருடினால் கை வெட்டப்படும் என்பது அல்லாஹுடைய தூதர் அந்த ஷரியத்து சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது குறைசி சமூகத்திற்கு மிக பெரும் கவலை ஏற்படுத்தியது. இதை குறித்து அல்லாஹுடைய தூதரிடம் யார் பரிந்துரை பேசுவது என்று அவர்கள் கலந்து ஆலோசிக்கிறார்கள். இறுதியில் உசாமா இப்னு ஸைத் என்பவரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். உசாமா இப்னு ஸைத் என்பவர் அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் அன்புக்குரியவர். இஸ்லாம் வருவதற்கு முன் அல்லாஹுடைய தூதர் ஸைத் இப்னு ஹாரிஸா என்பவரை தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து வளர்த்து வந்தார்கள். அந்த ஸைதின் மீது அல்லாஹுடைய தூதர் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள். அவருடைய மகனான உசாமா அல்லாஹுடைய தூதர் மிகவும் நேசத்துக்குரியவராக இருந்தார்கள். இந்த உசாமா இப்னு ஸைதை வைத்து அல்லாஹுடைய தூதரிடம் பரிந்துரை செய்யப்பட்டது. அல்லாஹுடைய தூதரிடம் அந்த விசாரணை வரும்போது உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் அந்த பெண்மணிக்காக பரிந்துரை பேசுகிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹுடைய தண்டனை விஷயத்திலிருந்து நீ எனக்கு பரிந்துரை பேசுகிறாயா என்று அல்லாஹுடைய தூதருடைய முகம் கோபத்தால் நிறம் மாறியது. பிறகு அல்லாஹுடைய தூதர் அன்று மாலை பொழுதில் மக்களிடையே எழுந்து உரையாற்றினார்கள். அல்லாஹுவை அவனுடைய தகுதிக்கேற்ப போற்றி புகழ்ந்து விட்டு மக்கள் என்று சொன்னார்கள், மக்களே, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் அழிந்து போனதற்கு காரணம் அவர்கள் உயர் குலத்தார் திருடினால் அவர்களை விட்டு விடுவார்கள், அவர்களில் பலவீனமான மக்கள் திருடினால் தண்டனை சட்டத்தை அவர்கள் மீது நடைமுறைப்படுத்துவார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், என் மகள் முகம்மதுடைய மகளான ஃபாத்திமா திருடினாலும் அவனுடைய கையை நான் வெட்டுவேன் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த திருடிய பெண்மணியுடைய கையை வெட்டும்படி கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு அந்த சமூக நீதியை நிலைநாட்டி காட்டினார். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் எளியோர்களை வலியோர்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த இஸ்லாம் இந்த சமூகத்துக்கு சமூக நீதியை கற்றுக் கொடுத்தது, நிலைநாட்டி காட்டியது என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களாகவும் இஸ்லாமுடைய செய்திகளை அறியக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.